Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு அதிச்சார பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? வருகின்ற அக்டோபர் 8ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார். நண்பர்களே, உங்களுக்கு எட்டுக்குடையவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான். அடடா, விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் பெற்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்? அதாவது பொதுவாகவே நல்லவர்களெல்லாம் நம்முடைய இருந்தால் நலமே நடக்கும் என்று நம் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நல்லவர்கள் அவர்களே உங்களை பிளஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ நன்மை செய்வாங்க அதை யோசிச்சு பாருங்க. தருபவன் நல்லவன், அவன் உங்களை பிளஸ் பண்ணணும்னு ஒரு முடிவோட பண்ணுறான்னா எடுத்துக்கூட, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கூடான்றவர். அவ்வளோதான் காரணம். அதுதான் குரு பகவானுடைய தன்மை, நல்லவர்களுடைய தன்மை அதுதான். அப்போது எட்டுக்குடைய குரு பகவான் பொதுவாக அவன் உங்களுக்கு எனிமி. 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று விபரீத ராஜயோகம். சார், நான் எனக்கெல்லாம் இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் ஏதோ எங்கள் ஊரில் நான் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தேன் சார், திடீர்னு எனக்கு கூகுளில் வேலை கிடைச்சதுன்னு எனக்கு வந்துருச்சு சார், போன்ற விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்கள். அதாவது என் சக்தியை விட பல மடங்கு பெரிய விஷயம் வாழ்வில் நடந்த அதிசயம்னு சொல்லுவோம் பாருங்கள் நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு அதிசயம், இந்த அதிசயம் நடக்க போகிறது. ரொம்ப நாளாக நான் ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டு இந்த பெரிய கம்பெனியோட போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். 600-700 தடவை அந்த கம்பெனி வாசலில் நின்றுருக்கேன். அந்த எம்டி வருவார், சரி அப்புறம் பார்க்கலாம் பார், சரி வீட்டுக்கு போயிடுவேன், சரி வாங்க அப்புறம் பார்க்கலாம் பார், வீட்டுக்கு போயிடுவேன். என்னமோ தெரில, கூப்பிட்டாரு, என்ன நம்ம பண்ணலாமா, 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டாருன்னு கையெழுத்து போட்டார், முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நண்பர்களே, அந்த நல்ல நேரம் என்பது சொல்லுவார். என்ன சூப்பர் ஸ்டார் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? நான் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்க காரணம் என்னென்னா என்னுடைய திறமை, உழைப்பு, முயற்சி அதெல்லாம் ஒரு பக்கம், இறைவனுடைய அருள், என் கூட இருந்த அந்த நேரத்தில் என் கூட இருந்த நட்புகள், என்னுடைய குடும்பத்தார், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நேரம் நான் பெரிய ஆளுன்னு இருந்திருக்கு, நான் பெரிய ஆளாயிட்டேன் என்று சொல்வார். அந்த நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போது நீண்ட நாள் கனவுகள் பலிக்க போகிறது, முயற்சிகள் பலிக்க போகிறது, வெற்றிகள் கிடைக்க போகிறது. கடன் பட்டுட்டே இருக்கேன் சார், எங்கே போனாலும் கடன். ஒரு தொழிலில் நான் இப்போ தான் நான் ஒரு கடை வச்சுருந்தேன், அந்த கடையில் நான் லாஸ் பண்ணிட்டேன். அந்த கடையை சரி பண்ணலாங்கிறதுக்காக இன்னொரு கடை அதுலேயும் தோத்துட்டேன் சார். என் மேலே எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. நான் என்ன செய்கிறதுனே தெரில, எனக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மனசு வெறுத்து போச்சு சார். நம்ம நல்லவன் வாழ்கிறதுக்கு இந்த ஊரில் வழியே இல்லையா சார், போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் வந்துட்டு போயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் வாழ்வதற்கு இந்த வழி என்பது என்ன சொல்கிறது, கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கை விட்டுருவான். நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த குரு பகவான் நிறைய சோதித்த காலம் முடிந்து இப்போ அதிசாரமாக வரும்பொழுது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பலனாக அள்ளித்தரப்போ ஒரு பொன் மூட்டை எடுத்து கையில் கொடுத்துருவார். நான் வச்சுக்கோ என்று கொடுத்துருவார். அவ்வளோதான். என்ன, இன்னைய ஃபைன் மார்னிங் உங்கள் கடன் தீரப்போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள். இன்னைய ஃபைன் மார்னிங் குரு பகவான் உச்சம் எனும் பொழுது, 3ஆம் இடத்தில் உச்சம் எனும்போது உங்களுடைய உடன் பிறந்த சொந்தங்களால் நன்மைகள் கிடைக்கிறது. உடன் பிறந்தவங்களாம் அன்பா, எங்கள் அண்ணன் தான் சார், ஒன்று மட்டும் தான் பழகணும், என்னன்னே தெரில, என் மேலே கோச்சிக்கிட்டாரு, நான் ஒரு திசையில் போனால் அவர் ஒரு திசையில் போகிறாரு, என்னதான் சார் வாழ்க்கை போன்ற வெறுத்து போயிருக்கவங்களுக்கெல்லாம், அவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இந்த காலம் என்பது அமையும். அவர்களே சரி விடுறான், நமக்குள்ளே என்ன என்று பேசுவதாக ஒரு அண்ணா தம்பி சண்டையெல்லாம் முடிவு கூறும். 3ஆம் இடம் என்பது முயற்சியிலே குரு பகவானும் இருக்கிறதுலையே என்ன கேட்டால் உங்களுக்கு தான் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? யார் ஒருவர் தன் முயற்சியை தொடர்ந்து செய்கிறாரோ, நண்பர்களே, விவேகானந்தர் ஒரு இதில் சொல்கிறார், இந்த உலகில் ஒரு லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று இடைவிடாமல் முயற்சிப்பவனை உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறார். சத்தியமான உண்மை. நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற தீவிரமாக உழைப்பவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. நீங்கள் அந்த தீவிரத்துவத்துக்கு விட்டீங்க. நான் ஜெயிச்சு காட்டுறேன், என் முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்களோ அவர்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் எனும் ஒரு வைராக்கியத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த 3ஆம் இடம் என்பது அங்கிருந்து குரு பகவானுக்கு 5, 7, 9, 3 பார்வை.
5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது என்னடா காதல் வரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டேன் சார், அந்த பொண்ணு கூட சேரணுன்னா அந்த பொண்ணு என்ன ஓகே பண்ணவே இல்லை, ரொம்ப நாளாச்சு போன்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் உங்கள் பிரியத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் காதலை அக்செப்ட் பண்ணிக்க போகிற இந்த பொன்னான மாதம் இது. கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது காதல் வலுப்பெறுகிறது. 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு ஆண்கள் மாப்பிள்ளை, கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் பொண்ணு பத்து கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கு திருமணம் இந்த 2 வாரங்களில் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2nd வீக்குள்ளே டும் கல்யாணம். இந்த டும் கல்யாணம் அப்போ தான் நடக்க போகுது. மிக அற்புதமான ஒரு அதே நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கெல்லாம் போவீங்க. எழுதி வைத்துக்கொள்ளுங்க ரிஷபராசிக்காரர்களை, மினிமம் நீங்கள் மலேசியா போகிறீங்க. நிச்சயமாக நீங்கள் மலேசியாவோ அல்லது சிங்கப்பூரோ சென்றே தீர்வீர்கள். காரணம், உங்களுடைய குரு பகவான் உங்களை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப தூரம் போக முடியலனாலும் பரவாயில்ல குருஜி, என்னால் முடிஞ்சது நான் போனேன், ஐ டிட் மை பெஸ்ட் போன்றவை ஏற்படும். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே நேரம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பெருகுகிறது, அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. அதிர்ஷ்டத்தை எல்லாம் அதிர்ஷ்டம்தான். எந்த காரியத்தை தொடங்கினாலும் தடங்களாகவே இருந்தது சார். அது என்னமோ தெரில, நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் கூட நான் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஓடவே மாட்டேங்குது, என் என்ன கிரகமோ தெரில, நான் பண்ண பாவமானு தெரில போன்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் காரணமாக அது என்னன்னு தெரில திடீர்னு லைஃப் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் போன்றவை ஏற்படும். இது எல்லாத்துக்கும் விட முத்தாய்ப்பாக குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய லாபஸ்தானம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய மாமனார் வீடு. 11ஆம் இடம் என்பது நண்பர்கள் வீடு. இதையெல்லாம் குரு பார்த்து விடுகிறார். குரு 11ஐ பார்க்கும் பொழுது மாமனார் வீட்டுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், மாமனாரோட சப்போர்ட் கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள் கூட, உங்கள் உடனிருக்கும் நண்பர்கள். இதை குரு பகவான் பார்த்து விடுகிறார். சார், நல்ல நண்பர்கள் அமைவது என்பது இறைவன் கொடுத்த வரம். நம்ம சொல்லுவோம் பாருங்க, நல்ல ஆரோக்கியம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல நண்பர்கள், இதெல்லாம் இறைவன் தந்த வரம். அந்த நல்ல நண்பர்கள் இந்த குரு பகவான் தருகிறார். 11ஆம் இடத்தை பார்த்து நம்ம கூட இருந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்பவர்கள் நல்ல நண்பர்கள். நாம் தவறு செய்யும் பொழுது முகத்துக்கு எதிராக கண்டிக்கிறவங்க நல்ல நண்பர்கள். இந்த நல்ல நண்பர்கள்னு ஒருத்தர் இருந்தால் போதும், வாழ்க்கையில் எதை வேணால் சாதிக்கலாம். அவர்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறார்கள். ஸோ இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அந்த 3 விஷயம் சொன்னேன். 1, விபரீத ராஜயோகம், திடீர்னு தலைகீழாக மாற்ற போகிறார். அடுத்ததாக 7ஆம் இடத்தை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க போகிறார். அடுத்ததாக அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். அடுத்ததாக லாபங்களை தரப்போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக பொன்னான ஒரு காலம் என்றால் அது இந்த குரு அதிசார பயிற்சி என்பதை தவிர மிகையல்ல. ஆகையினாலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு.